ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல அண்ணா, நான் எப்படி அப்படி நினைப்பேன்? நீ கண்டிப்பா என்னை காப்பாத்திடுவ, என்னை வெளியில கொண்டு போயிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப எதுக்காக கவலைப்படுறீங்க? இல்ல அண்ணா, ஒவ்வொரு தடவையும் நான் செய்யாத தப்புக்கு இப்படிதான் வந்து மாட்டிக்கிறேன். உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நீ எனக்காக போராடி உண்மையை கண்டுபிடிச்சு என்ன நிரபராதின்னு நிரூபிச்சு என்ன வெளியில கூட்டிட்டு போற. ஆனா நம்ம வாழ்க்கையில இது ஒரு தொடர்கதை மாதிரி நடந்துகிட்டே இருக்கே. இதை நினைச்சாதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்காண்டோ. நான் உங்க 2 பேரையும் ரொம்ப வேதனைப்படுத்துறேன்லப்பா. என்ன சின்னத்தா, நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாருங்கண்ண, நீ எங்க வருத்தப்படுவோம் தான் நாங்க வேதனைப்பட்டு இருந்தோம். நீ பண்ணாத தப்புக்காக லாக்கப்ல இருக்க. நீ எது கண்ணு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்ணும்? கண்ணு, நீ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. அதுக்கு நீ எது கலங்கணும்? இந்த கேடு கட்ட காரியத்தை எவன் பண்ணானோ அவன் தான் கலங்கணும். கண்ணு, நீ தைரியமா இரு. ஆமாங்க சின்னத்தா. சார், என் பையன் இப்படி கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிருக்க மாட்டான் சார். அவன் மேல வன்மம் இருக்க யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு அவனை வெளியே விட்டுருங்க சார். சார், இதுல நாங்க செய்ய எதுவும் இல்ல. நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க. என்னங்க சார்? கமிஷனர் மேடம் வெறும் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்திருக்காங்க. மத்தபடி உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரா எந்த சஸ்பெக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனா நாங்க என்கொயரி பண்ணி சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். கமிஷனர் மேடம் மனசு வச்சா உங்க ஹஸ்பண்ட் ஈஸியா வெளியில வரலாம். அதுக்கு என்ன பண்றதுன்னு பாருங்க, போங்க. சார், இந்தாங்க, இது உங்க பையனோட செல்போனு. நீங்களே வச்சுக்கோங்க. சின்னத்தா, உங்களை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன். தைரியமா இருங்க. நிறுத்துங்க மாமா. கண்ணே, இது எதுக்குன்னு பாத்துட்டு வா போலாம். ஒரு நிமிஷம் மாமா. அதே எதுக்குன்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கிற? காரணம் இருக்குங்க மாமா. கண்ணே, எத்தனை போஸ்ட் கண்ணு கிளிப்ப? வாகன்னு போலாம். வா, உட்காரு கண்ணு, உட்காரு.
என்ன கண்ணு இவ வண்டிக்கு நிக்குது? தெரியலையே, என்னன்னு பார்க்கலாம். வா. அக்கா, மாம்சம் அண்ணமும் வந்துட்டாங்க பாருங்க. பா, சின்ன அண்ணனை பாத்தீங்களாப்பா? என்ன சொன்னாங்கப்பா? எப்படிப்பா இருக்காங்க? அங்கிள், கவலைப்படாதீங்க. உங்களோட கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. உங்க பையன் பண்ண தப்புக்கு உங்களால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அதே நேரம் அவரை விட்டு கொடுக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல. மனுஷங்க இந்த மாதிரி எல்லாம் சில நேரத்துல எமோஷனல் ஆகி தப்பு பண்றதெல்லாம் சகஜம்தான். ஆனா கார்த்தி இப்படி பண்ணுவாருன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இல்ல, கார்த்திக் இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டான். இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட காரியத்தை அவன் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டான். இந்த வெண்ணெய் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால ஊரே கேவலமா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொறுக்கிக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களா என்ன ஜென்மமோ? டேய் சரவணா, யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? ஏய், வாய மூடுரு. நீங்களா ஒண்ணுதானடி? ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சு பாக்குறவங்க தானே. இப்படி ஒரு கேடு கட்ட கேவலமான வேலைய நான் பண்ணியிருந்தா உங்க அப்பா சும்மா இருந்திருப்பாரா? எப்படி பேசிருப்பாரு? இதான் சாக்குன்னு என்ன கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளில அமைச்சிருப்பாரு. அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? போது நிறுத்துறா. பெரிய யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கிற. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவங்களை கெட்டவங்களாவும் காட்டும். பக்கத்துல இருக்கவங்களே கூட இருந்து குழி பறிச்சு குற்றவாளியா காட்டுவாங்க. அப்படிதான் என் பையனையும் காமிச்சிருக்காங்க.